வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது கண்டு தயங்காமல் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். சிக்கனமான முகத்துக்கு சொந்தக்காரங்க, கண்களில் அன்புங்கிறது நிரம்பி வழியும், அழகாக சிரிக்கக்கூடியவங்க, சிரிப்பால் எதிரியாக இருந்தால் கூட கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அடிக்கடி மாற மாட்டாங்க, ஒரே நிலையிலேயே இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். பெரும்பாலும் ஒரு புதுசாக முயற்சி செய்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா கூட இவங்களை அந்த இடத்துல இருந்து நகர்த்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இவங்க எப்போதுமே வேலையாக இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஒரே இடத்துல நிலையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த விஷயத்த ஒப்படைச்சாலும் சரி, தனி அக்கறையோட பொறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சுயநலமாக இருக்கிறது பிடிக்காது, அதே மாதிரி சண்டை செய்கிறது பிடிக்காது. சண்டை சச்சரவு எல்லாமே இவங்களுக்கு பிடிக்காத ஒன்றுன்னு சொல்லலாங்க. இவங்க இருக்கிற இடத்துல அன்பு நிறைஞ்சிருக்கணும். பெரும்பாலும் இவங்க கோபங்கிறது அதிகமாக வராதனாலுமே சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இவங்களுடைய கோபத்தை அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருந்தால் பெரும்பாலும் இவங்களுடைய கோபத்தை எதிராளியால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் தாராளமாக நெருங்கி பேசக்கூடியங்களா இருந்தாலுமே மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே அப்படியும் சொல்ல மாட்டாங்க. நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், உண்மையான அன்பை கொடுக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அதுவுமே வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான அன்பு கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்கன்னே சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, குழந்தைகளாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் இவங்க மற்றவங்க பேச்சை பார்த்து மயங்க மாட்டாங்க. இவங்களுடைய குணம் பொறுத்த வரைக்குமே எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை தீர ஆலோசனை செய்யக்கூடிய குணங்கிறது இருக்கும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்த கட்ட எதிர்காலத்துக்கு எப்படி செயல்படுங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு வகையில் பலமாக இருந்தாலும் அதிகப்படியான கற்பனை செஞ்சு மனதில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் சொந்த பந்தங்களால் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. ஆனாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வைராக்கிங்கிறது சிறப்பாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வைராக்கியனா இவங்கள மாதிரி தான் வைராக்கியக்குன்னு சொல்லாங்க. ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதில் விடாப்படையே நின்று சாதிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. தொழிலில் அதிக பிரச்சனை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுலையுமே இந்த நேரம் மனசு ஒரு நிலைப்படுத்தி உங்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை. ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தாலுமே இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. சொந்த பந்த வகையிலையும் மனக்கசப்பு, நண்பர்கள் வகையிலையும் மனக்கசப்பு, குடும்பத்துலேயுமே இந்த நேரம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாங்க. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. என்னதான் விட்டு கொடுத்து போனாலுமே குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளியிலும் சரி நிறைய பாதிப்பு கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. வரக்கூடிய நாட்களாவது சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதா ரிஷபராசி அன்புடைய ஏக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுவுமே இந்த நேரங்கிறது மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். எப்பவுமே நம்ம அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டை செய்வோம். அந்த வழிபாட்டை இந்த 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே, இந்த ஆடி அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப விசேஷமான சக்திங்கிறது நிறைஞ்சிருக்கும். நாம் வழிபடக்கூடிய ஒவ்வொரு முறைக்குமே சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம். இந்த வழிபாட்டை விட முக்கியமான ஒரு காலம்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 நாட்களும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இந்த நாட்களில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறதால பல நன்மை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும். அந்த வகையில் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறது இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்கிறதால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முன்னவங்களுடைய ஆசை கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் பல தடையை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த கிரக தோஷம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் உயர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சாத்தியமான விஷயம்தான். முன்னோர்களுடைய ஆசை இருந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த வகையில் இந்த 15 நாட்களுக்கும் முன்னோர் வழிபாடு சிறப்பு தான். புண்ணிய நதிகளில் நீராடுறது, அதே மாதிரி மறைந்தவங்களை நினச்சி அவங்களுக்கு திதி ஏற்படுத்தி அன்னதானம் செய்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினங்களில் நீங்கள் ஒவ்வொரு நாட்களுக்குமே பசுவுக்கு அகத்திக்கீரை, புல், பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு வரதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கூடவே இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் முன்னோரம் வணங்கி வழிபட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் தான்.
முன்னவங்களை பொறுத்த வரைக்குமே வாழ்ந்து மறைஞ்ச முன்னவங்க நம்மளோட மக்களாக கலந்துருக்கக்கூடிய நேரங்கிறது இந்த 15 நாட்கள் தான். இதனால் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் ஒரு நபருக்காவது அன்னதானம், பசிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு உணவளிக்க பாருங்க. படிக்க சிரமப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவி செய்ய பாருங்க. இது உங்கள் முன்னோர்களை மனம் திருப்தி அடைய வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான நிலைமைங்கிறது வரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்புகள் பெறப்போறேன்னு பார்க்கலாம். 2ல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறதால இந்த நேரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே பயப்பட வேண்டாம். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே முன்னாடி எல்லாமே சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் இந்த நேரம் பல முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதால ஒவ்வொரு செயல்பாட்டும் சிறப்பு தான். சுக்கரன் இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால பண நெருக்கடிங்கிறது உங்களால் தவிர்க்க முடியும். தன குடும்பாதிபதி புதனும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால வளர்ச்சிக்கான பாதை நோக்கி தான் இந்த நேரம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சொந்த கட்டடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கொடுக்கல் வாங்கல் விஷயம் சிறப்பாக இருக்கும். ஆலய வழிபாடு எல்லாமே செய்ய போகிறீங்க. பிரார்த்தனை இருந்தாலும் நிறைவேற்ற போகிறீங்க. இந்த நேரம் துணிவாக பல முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பயப்பட்டிருப்பீங்க. அது நல்லபடியாக முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் நீங்கள் துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று 4 கேது இருக்கிறதால தாயோட உடல்நிலையில் கவனம் கொடுக்கணும். ஏற்கனவே தாய்க்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து நீங்கள் கூடிய ஒரு நேரம் சமாதானமாகக்கூடிய நேரம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சூரியன் பலவீனமாக இருக்கிறதால சனியும் வக்கரடைந்து இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எந்த விஷயத்தையும் கவனமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல்ங்கிறது நேரம் பெருசாக வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமாக தான் இருக்குது. வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீணான வாக்குவாதம் செய்யக்கூடாது. மனசு இருக்கிறத அப்படியே நீங்கள் சொந்த பந்த வகையிலும் சரி குடும்ப உறவுகிட்டையும் சரி சகஜமாக தான் இருக்கிறாங்கன்னு பேசுகிறாதீங்க. இது கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்புங்கிறது உங்களுக்கு எதிர்வினையாக திரும்பும். அதனால் வீணான வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். சுய ஜாதக ரீதியாக வாக்கு தோஷங்கிறது இனி வரக்கூடிய நாட்டில் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல மாட்டம்தான். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவை நிறைவேற்றுவீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சொந்த வந்த வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பூமி வீடு இது மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வேலையிலுமே பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க தொழிலை காரணம் காட்டி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த தம்பதிகள் எல்லாமே பிரிஞ்சிருப்பீங்க. இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. அதாவது குடும்பமாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ரிஷபராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆண்களுக்குமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலையில் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாட்டம்தான். தலைமை பொறுப்பு இல்லாமல் தேடி வரும். அதனால் கூடவே வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே சமயம் வேலை அதிகமாக இருக்குங்கிறதுக்காக உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்போல் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த தொண்டை பகுதிகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு போகிறீங்கன்னா இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா வயிறு உபாதைங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு இந்த நேரம் தான். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலுமே மருத்துவ சிகிச்சையால் நீங்கள் கூட வாய்ப்பு தான். பெரியவங்களுடைய ஆசை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்கள். இது கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். எந்த சிக்கலாக இருந்தாலும் பெருசாக பாதிப்பு தராது. புத்தி சாதுரியத்தால் இந்த நேரம் உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாங்க. திட்டமிட்டு செயல்படணும். எந்த வேலையாக இருக்கட்டும் கொஞ்சம் ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வந்து செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். நட்சத்திர ரீதியாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலைகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். சூரியனோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே எதிர்மறையாக இருக்கிறதால உழைப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ராசிநாதன் வருமானத்தை கொண்டு வந்து தருவார். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் சிறப்பு தான். என்ன ஒன்று எந்த வேலையிலும் கொஞ்சம் நிதானமாக கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட சஞ்சாரம் பார்வை உங்களுக்கு நெருக்கடியிலிருந்து காக்குங்க. வழக்குகள் இருந்தாலும் சாதகமாக முடியும். உடல்நிலையிலையும் பாதிப்பில்லை. இந்த நேரம் வேலையில் நிறைய பேர் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்துட்டுப்பீங்க. பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாராளமாக முயற்சி செய்யலாம். சிறப்பான பலன் கிடைக்கும். பணப்புழக்கங்கிறது நேரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சத்ருஜய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால நெருக்கடிங்கிறது எந்த துறையை சார்ந்த கொடுக்கறது இல்லை.
கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும், நினைச்சது நடக்கும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, குருவோடு பார்வை இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். குழந்தைகளுடைய நடவடிக்கையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்குமே சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரிஷப ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து உண்டியல் வாங்கி வச்சு அதில் பணத்தை சேமிக்க பாருங்கள். ஒவ்வொரு ரூபாயாவது நீங்கள் சேமிக்க வந்து அந்த பணத்தில் மாதத்துக்கு ஒரு முறை வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக தர பாருங்க. இது சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.